அஸ்ஸலாமு வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. புனிதமிக்க ரமலான் மாதத்தில் இம்முறையும் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். நம்முடைய இஸ்லாமிய மார்க்கறிவை வளர்த்துக் கொள்வதற்கும் மேற்படுத்திக் கொள்வதற்கும் ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய நிகழ்ச்சி தான் இது இஸ்லாம் ஐக்கியூ. 2 போட்டியாளர்கள் 3 சுற்றுகள். யார் அதிகமான புள்ளிகளை பெறுகின்றார்களோ அவர்கள் தான் வெற்றியாளர்கள். உண்மையிலே யார் வெற்றி அடைகின்றார் தோல்வி அடைகின்றார் என்பதை பார்ப்பதற்கான நிகழ்ச்சி அல்ல, முற்றுமுழுதாக நாங்கள் கற்பதற்கும் நம்மால் பிறர் கற்றுக்கொள்வதற்குமான ஒரு நிகழ்ச்சி. சரி, இன்றைய தினத்தில் நம்முடன் இணைந்திருக்கக்கூடிய போட்டியாளர்கள் யார் என்பதை பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும். நான் மர்வா நௌஷாத். நான் ஓலெவல் செஞ்சது அம்மானா இன்டர்நேஷ்னல் ஸ்கூல்ல. ஸோ சின்னத்துலேருந்தே டாக்டர் ஆகணுன்றது தான் என் ஆம்பிஷன். ஸோ அதுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நான் ஓலெவலில் 9A அச்சீவ் பண்ணேன். ஸோ அதுக்கப்புறம் என் ஏலெவல் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணேன். பயோ ஸ்ட்ரீமில் எம்எல்சியில் ஏலெவல் செஞ்சு பண்ணிக்கிறேன் இப்போ ப்ரெசென்ட்டாக. இதுக்கு முதல் நிறைய இஸ்லாமிக் காம்படிஷன்ஸ்ல எல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கிறேன், இன்வால்வ் ஆகிக்கிறேன். ஸோ இந்த இஸ்லாம் ஐக்யூ காம்படிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணுற கிடைச்சது எனக்கு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியாக நான் பார்க்குறேன். என் பேர் அஸ்மா வாசில். நான் எம்எல்சியில் சயின்ஸ் ஸ்ட்ரீமில் மேத்ஸ் செய்கிறேன், ஏலெவல். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சரி, நிகழ்ச்சிக்கு செல்வதற்கு முன்னாடி நிகழ்ச்சியை பற்றிய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்களை பார்த்துக் கொள்வோம். முதல் சுற்றுல 5 கேள்விகள் கேட்கப்படும். இந்த 5 கேள்விகளுக்கும் நீங்கள் சரியாக பதில் சொன்னால் ஒரு கேள்விக்கு 10 புள்ளிகள் உங்களுக்கு வழங்கப்படும். அதுபோல 2வது சுற்றுலையும் 5 கேள்விகள் கேட்கப்படும். ஆனால் அந்த 5 கேள்விகளுக்கு யார் முதலாவதாக பதில் அளிக்கிறாங்களோ அவர்களுக்கு தான் கேள்விக்கு பதில் சொல்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். 3வது சுற்று ஸ்பாட் த மிஸ்டேக். நான் ஒரு சம்பவத்தை சொல்வேன். அந்த சம்பவத்தில் 5 பிழைகள் தவறுகள் இருக்கும். அந்த 5 தவறுகளை நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு 10 புள்ளிகள் பெற முடியும். உங்களுக்கு ஹெல்ப்லைன் ஆப்ஷன்ஸ் 3 கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஒன்று கால் அ ஃப்ரெண்ட் 50-50, அதே போல் கிவ் மீ அ க்ளூ என்று சொல்லக்கூடிய ஆப்ஷன். கால் அ ஃப்ரெண்ட் ஊடாக உங்களுடைய நண்பருக்கு கால் செய்து உங்களுக்கு ஹெல்ப்பை கேட்டுக்கொள்ள முடியும். 50-50 மூலமாக உங்களுக்கு கம்ப்யூட்டர் எடுத்து ஹெல்ப்பை கேட்டுக்கொள்ள முடியும். 2 தவறான பதில்களை கம்ப்யூட்டர் அகற்றி 2 பதில்களை தந்து உங்களுக்கு ஹெல்ப் செய்யும். கிவ் மீ அ க்ளூ மூலமாக உங்களுக்கு கேள்விக்கு பதில் தெரியாவிட்டால் ஒரு க்ளூ கேட்க முடியும். ஒரு க்ளூவை உங்களுக்கு தந்து ஹெல்ப் செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுதான் இந்த போட்டியுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்கள். சரி, ஆரம்பிக்கலாமா? ரெடியாக இருக்கிறீங்க? முதல் சுற்றுக்கான முதல் கேள்வி இதோ உங்களுடைய ஸ்க்ரீனில். நோன்பு கடமையாக்கப்பட்டதன் நோக்கம் என்ன என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான்? ஏ, இறைவனை அஞ்சுவதற்காக. பி, ஏழைகளின் பசியை உணர்வதற்காக. சி, உடல் ஆரோக்கியத்திற்காக. டி, மேல் கூறப்பட்ட அனைத்தும் சரியானது. ஏழைகளின் பசியை உணர்வதற்காக. கன்ஃபார்மா லாக் செய்யலாமா? உங்களுக்கு 3 லைஃப் ஆப்ஷன் இருக்குது, என்ன யூஸ் பண்ணிக்கொள்ள முடியும்? கன்ஃபார்மாக ஏழைகளுடைய பசி உணர்வதற்காக தான் அல்லாஹ் நோன்பு கடமையாக்கியிருக்கலாம். நீங்கள் மேற்கூறப்பட்ட அனைத்தும் சரியானது. கன்ஃபார்மாக சொல்கிறீங்க? கன்ஃபார்ம். லைஃப்பில் போது நோன்பு மாதத்தில் இருக்கிறோம். ஏன் நல்லா நமக்கு நோன்பு கடமையாக்கியிருக்கிறோம்? இறைவனை அஞ்சுவதற்காக. அதான் ஒர்க் பண்ண போகிறீங்க. கன்ஃபார்ம். நீங்கள் இறைவனை அஞ்சுவதற்காக. ஏ, இறைவனை அஞ்சுவதற்காக. சரி, மர்வா அஸ்மா ஏ, இறைவனை அஞ்சுவதற்காக என்று சொல்லி ஒர்க் பண்ணுறாங்க. நோன்பு மாதத்தில் இருக்கிறோம், நோன்பு பிடிச்சிருக்கிறோம். இந்த நோன்பு அல்லாஹ் ஏன் கடமையாக்கியிருக்கிறான் சொல்லி திருமறையில் நமக்கு சொல்கிறான். நீங்கள் சொல்கிறீங்க இறைவனை அஞ்சுவதற்காக, அதான் அல்லாஹ் சொல்கிறான் சொல்லி. சரியாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா? சார், உங்களுடைய ஆன்சர் சரியா பிள்ளை என்பதை பார்ப்போம். இஸ்லாம் ஐக்யூ ரிவீல் த ஆன்சர் ப்ளீஸ். ஏ, இறைவனை அஞ்சுவதற்காகன்றது தான் சரியான பதில். அல்லாஹ் திருமறையில் சொல்கின்ற நேரத்தில் உங்களுக்கு முன் சென்றவர்கள் மீது நான் எப்படி கடமையாக்கி இருக்கின்றேனோ அதே போல் உங்கள் மீதும் கடமையாக்கி இருக்கின்றேன். எதற்காக சொன்னால் லால்லக்கும் தத்தகோன், நீங்கள் இறையச்சமுடையவர்களாக அல்லாவை பயந்து வாழக்கூடியவர்களாக ஆகுவதற்காக சொல்லி அல்லாஹ் சொல்லி காட்டுறான். பல பேரும் நம்ம சின்ன வயசுலேருந்து நம்ம ஸ்கூல் பாட புத்தகத்தில் கூட நம்ம படிச்சிருப்போம், ஏழைகளுடைய பசி உணர்வதற்கு தான் நோன்புன்னு சொல்லி. அல்லாஹ் அதற்காகன்னு சொல்லவில்லை. அப்படி ஏழைகளுடைய பசி உணர்வதற்கு தான் நோன்புன்னு சொன்னால் ஏழைகளுக்கு நோன்பு பிடிக்கிறதுக்கு அல்ல கடமையாக்கி இருக்க மாட்டான். அவங்க சும்மா நாள்லே ஏழை பசி உணர்ந்து கொண்டு தான் இருக்கிறாங்க. அப்போ ஏன் மருத்துவ நோன்பு நாளில் அவங்க பசி உணரணும்? அது மட்டும் இல்லாமல் பணக்காரனோ ஏழையோ யாராக இருந்தாலும் பசி உணர்வதனால தான் நம்ம சாப்பிட்றோம். அப்போ பசி தினசரி நம்ம உணர்ந்து கொண்டு தான் இருக்கிறோம். அப்போ அல்லாஹ் சொல்லக்கூடிய காரணம், இந்த நோன்புடைய நோக்கம் என்னன்னு சொன்னால் நீங்கள் அல்லாஹ் பயப்படணும். அது நம்ம நோன்புல நம்ம உணர்றோம். இப்போ நம்ம வீட்டில் இருப்போம், வீட்டில் இருந்து சாப்பாடு பக்கத்தில் இருக்கும், யாருமே இருக்க மாட்டாங்க. ஆனால் சாப்பிடுவீங்களா? மாட்டீங்க. ஏன் சாப்பிட மாட்டீங்க? அல்லாஹ் பார்க்குறான்ற ஒரு பயம் உங்களுக்கு தானாக வருது. எவ்வளோ சாப்பாடு என்ன இருந்தாலும் நீங்கள் செய்ய மாட்டீங்க. அப்போ அல்லாஹ் இதை தான் சொல்கிறான். அல்லாஹ்வுடைய அந்த அச்சம் பயம் வர்றதுக்காக தான் உங்களுக்கு நான் நோன்பை கடமையாக்கியிருக்கிறேன். அப்போ இந்த 30 நாளில் நீங்கள் பெறக்கூடிய பயிற்சி மற்ற நாளில் நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணணும். இந்த 30 நாளில் நீங்கள் அல்லாஹ்வுக்காக உங்களுடைய ஹலாலான சாப்பாடே நீங்கள் ஹராமாக்கி கொள்றீங்கன்னு சொன்னால்
மற்ற மாதத்தில் என்ன செஞ்சுக்கோங்க, அல்லாஹ் பார்த்து கொண்டு இருக்கிறான்றதுக்காக ஹராமானதை வந்து விளைவிக்கோங்கன்றதுக்காக அல்லாஹ் இந்த நோம்பை கடமையாக்குறான் சொல்லி அல்லாஹ் திருமறையில் சொல்லி காட்டுறான். சரி, முதல் கேள்விக்கு சரியான பதிலை சொல்லி 10 பாயிண்ட்ஸ் பெற்றிருக்கிறீங்க. சரி, முதல் சுற்றுக்கான 2வது கேள்வி இதோ உங்களுடைய ஸ்கிரீனில். சொர்க்கவாசிகளின் இடமும் நரகவாசிகளின் இடமும் எந்த நேரத்தில் எடுத்து காட்டப்படும்? ஏ காலையிலும் மாலையிலும், பி இரவிலும் பகலிலும், சி நடு இரவில், டி மேல் கூறப்பட்ட 3ம் தவறு. கப்ரில் சொர்க்கவாசிகளுடைய இடம், அதே போல் நரகவாசிகளுடைய இடம், நீங்கள் எங்கே தங்க போறீங்கன்றதை அல்லாஹ் எந்த நேரத்தில் எடுத்து காட்டுவான்? டி. கன்ஃபார்மா? லைஃப் லைன் இரவிலும் பகலிலும். கன்ஃபார்மாக சொல்கிறீங்க? இரவிலும் பகலிலும். அஸ்மா, இப்போ இரவிலும் பகலிலும் சொல்லி லொக் செஞ்சிருக்கீங்க. என்ன கம்ப்யூட்டர் மர்வா 50-50 ஆப்ஷனை யூஸ் பண்ணுறாங்க. அவருக்கான 2 தவறான பதில்களை அகற்றவும். ஏ காலையிலும் மாலையிலும். கன்ஃபார்ம் லொக் செய்யலாம். மர்வா ஏ காலையிலும் மாலையிலும் சொல்லி லொக் செஞ்சுருக்கிறீங்க. நீங்கள் பி இரவிலும் பகலிலும் சொல்லி லொக் செஞ்சுருக்கிறீங்க. சரியாக இருக்குன்னு நினைக்கிறீங்க. கபருக்கு போனால் என்ன நடக்கும்னு சொல்லி ரசூல்லா கற்று தந்துருக்குறாங்க, படிச்சிருக்கிறீங்க. என்ன நடக்கும்? ஒரு நல்ல சொர்க்கவாசியாக இருந்தால் அவங்களோட கபர் ஒரு பூஞ்சோலை வனம் மாதிரி ஆக்கப்படும். ஸ்வர்க்கத்தில் வாசல்கள் திறக்கப்படும். அதே மாதிரி நரகவாசியாக இருந்தால் கபரு ரொம்ப நெருக்கமாக இருக்கும். வேதனைகள் மேலால் கீழால் 2 பக்கத்தாலேயும் வரும். ஆனால் ஸ்வர்க்கவாசிகள் அதே மாதிரி மகரிப்க்கு ஒரு சூரா முல்க் ஓதி வந்த அந்த மக்களுக்கு மட்டும் சூரா முல்க் பாதுகாக்கும், நோன்பு பாதுகாக்கும். அந்த மாதிரி அல்லாஹ் சொன்ன குட் டீட்ஸ் பாதுகாக்கும், அந்த மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. அப்போ எல்லா டைம்லேயுமே அவங்களோட நிலைமை அவங்களுக்கு உணர வைக்கப்பட்டிருக்குன்ற போல காலையிலும் மாலையிலும்ன்றதை விட இரவு பகல் நேரமும் அவங்களுக்கு இதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். கபர் வாழ்க்கை படிச்சிருக்கிறீங்க, என்ன படிச்சிருக்கிறீங்க? அவங்க சொன்ன மாதிரியே தான் கபரில் நரகத்துக்கோ சொர்க்கத்துக்கோ போகும்போதே அதுக்கு ஒரு ட்ரெய்லர் காட்டுற மாதிரி அங்கே வச்சே கபர்லே காட்டப்படும். சொர்க்கவாசிகளுக்கு கபர் வந்து நல்லா ஒளிமையாயிக்கும்னு சொல்லுவாங்க, நல்லா ஒளியோட. அதே நரகவாசிகளுக்கு அது வந்து எல்லா பக்கத்தாலையும் இழுக்கப்படும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது காலையிலும் மாலையிலும் தான் நினைக்கிறேன். சரி, ரசூல்லா சொல்கிறாங்க, ஒருத்தரை கபரில் அடக்கின உடனே மலக்குமார்கள் வருவார்கள். வந்து அவர் கபரில் அடக்கின உடனே ஃபஸ்ட்டு அவருடைய கபர் வந்து நெருக்கும். அது யாராக இருந்தாலும் சரி, மூமினாக இருந்தாலும் சரி, காஃபிராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் கபர் நெருக்கும். நல்லவராக இருந்தால் அது கபர் விசாலமாக்கப்படும். கெட்டவராக இருந்தால் விலா எலும்புகள் உடைகின்ற அளவுக்கு நெருக்கி கொண்டே இருக்கும். அப்போ 2 வானவர்கள் வருவார்கள். வந்து அவரை எழுப்பாட்டி வச்சு, இது நடக்கிறது முழுதாக நாங்கள் அடக்கம் பண்ண அந்த கபரில் இல்லை, பர்சாக் என்று சொல்லக்கூடிய உலகத்தில். அது நமக்கு தெரியாது, கண்ணுக்கும் விளங்காத, இந்த உலகத்துக்கும் மறுமைக்கும் இல்லாத நடுவில் இருக்கக்கூடிய ஒரு உலகத்தை தான் வந்து பர்சாக்னு சொல்லுவாங்க. இந்த பர்சாக்கில் வச்சு அவர்களுக்கு கேள்வி கேட்கப்படும். ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்க. என்ன கேள்வி? எப்படி அவங்களோட யூத்தை அவங்களோட ரப்பி ஆடு என்று கேட்பாங்க, தீன் என்னதுன்னு கேட்பாங்க. அதே போல் ரசூலுல்லாஹை காட்டி இது யாருன்னு கேட்பாங்க. அப்போ நல்லவராக இருந்தால் சொன்னார், நம்ம பார்க்காட்டியும் நம்ம உடனே சொல்லிடுவோம், இது அல்லாஹ்வின் தூதர், இவர் சொன்ன மாதிரி நாங்கள் பின்பற்றி கொண்டு இருந்தோம்னு சொல்லிடுவோம். அது கெட்டடியான இருந்தால் சொல்வான், ஆஹாலா அத்ரி, எனக்கு தெரியாது. எல்லா கேள்விக்குமே அவன் சொல்வான், எனக்கு தெரியாதுன்றான். நல்லவராக இருந்தால் நரகத்தை எடுத்து காட்டுவான். நரகத்தை எடுத்து காட்டி வானவர்கள் சொல்வார்கள், நீ தப்பு செஞ்சிருந்தேன்னு சொன்னான், இந்த கேள்விகளுக்கெல்லாம் சரியாக பதில் சொல்லாமல் நீங்கள் பாவம் செஞ்சிருந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இடம் இந்த நரகம் தான். ஆனால் நீங்கள் நல்லவராக இருக்கிறதுனால உங்களுக்கு சொர்க்கம்னு சொல்லி சொர்க்கத்தை காட்டுவான். அதற்கு பிறகு நல்லவராக இருந்தால் மறுபடியும் அல்லாஹ் எழுப்புகின்ற நாள் வரை தூங்கிக் கொண்டிருப்பாங்க. கெட்டடியார்களாக இருந்தால் அவர்கள் தண்டனைகள் கொடுக்கப்பட்டு கொண்டு இருக்கும் சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். அதே போல் டெய்லி ஒரு நேரத்தில் அவங்களுக்கு வந்து அவங்களுடைய தங்கும் இடத்தை, நரகவாசிகளுக்கு நரகத்தையும் சொர்க்கவாசிகளுக்கு சொர்க்கத்தையும் எடுத்து காட்டப்படும் சொல்லி ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. சரி, உங்களுடைய யாரோட ஆன்சர் சரின்றதை பார்ப்போம். இஸ்லாம் ஐக்கிய ரிவீல் த ஆன்சர் ப்ளீஸ். ஏ காலையிலும் மாலையிலும் என்பதுதான் சரியான பதில்.
ரசூலா சொல்லுகின்றார்கள் காலையிலும் மாலையிலும் சொர்க்கவாசியாக இருந்தால் சொர்க்கத்தை எடுத்துக்காட்டும். நீங்கள் எங்கே தான் நீங்கள் தங்க போகிறீங்க, இதுதான் உங்களுக்கு கிடைக்க போகிற இடம்னு சொல்லி எடுத்துக்காட்டப்பட்டு கொண்டிருக்கும். நரகவாசிகளாக இருந்தால் இதுதான் உனக்கு தரப்படக்கூடிய இடம் சொல்லி எடுத்துக்காட்டப்படும் சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொல்லுகின்றார்கள். அந்த அடிப்படையில் தவறான பதில் சொல்லி 0 பாயிண்ட்ஸ் பெற்றிருக்கிறீங்க. இன்னும் 3 கேள்விகள் இருக்குது. இந்த 3 கேள்விகளுக்கும் சரியாக பதில் சொன்னால் உங்களுக்கு 30 பாயிண்ட்ஸ் பெற முடியும். 3 லைஃப் லைன் ஆப்ஷன் உங்களோட கையில் அப்படியே இருக்குது. மறுவா ஒரு லைஃப் லைன் ஆப்ஷனை யூஸ் பண்ணியிருக்கிறீங்க. இன்னும் 2 லைஃப் லைன் ஆப்ஷன் உங்களோட கையில் இருக்குது. 3வது கேள்வி ரெடியாக இருக்கிறீங்களா? ரெடியாக இருக்கிறீங்க சார். உங்களுக்கான 3வது கேள்வி இதோ உங்களுடைய ஸ்கிரீனில். விறகு சுமக்கும் அவனது மனைவியும் கொழுந்து விட்டெறியும் நெருப்பில் அவனுடன் கருகுவாள் என்று யார் மனைவியை பற்றி அல்லாஹ் கூறுகின்றான்? ஏ நூ நபியின் மனைவி, பி ஃபிரௌனின் மனைவி, சி அபூலஹபின் மனைவி, டி அபு ஜாலின் மனைவி. சி அபுலஹபின் மனைவி. கன்ஃபார்ம் சரி. கம்பீர 2 பேரும் சி அபுலஹபின் மனைவின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதை லொக் செய்யவும். கன்ஃபார்மாக சொல்கிறீங்களா? 100% கன்ஃபார்மாக சொல்கிறேன். தப்பத் யதா அபி லஹபின் வ தப் அந்த சூறால கடைசி ஆயத்தில் இது சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன சொல்லப்பட்டிருக்கு? நபி அவங்க ஒன்றாவது அவங்களோட இதை தாவத்தை எடுத்து சொல்லும் போது அவன் மண்ணா கொண்டு வந்து நபி அவங்களோட முகத்தில் விட்டிருந்தான். அப்போ அந்த நேரத்தில் இது இறக்கப்பட்டுச்சு. தப்பத் யதா அபி லஹபின் வ தப் அபூலஹப் நாசமாகட்டும், அவனுடைய கைகளும் நாசமடையட்டும். அந்த மாதிரி அந்த இதில் சொல்லப்பட்டிருக்குது. படிச்சிருக்கு. நீங்களும் அதான் சொல்கிறீங்க. சார் உங்களுடைய ஆன்சர் சரியா பிள்ளையா என்பதை பார்ப்போம். இஸ்லாம் ஐக்யூ ரிவீல் தி ஆன்சர் ப்ளீஸ். நீங்கள் சொன்ன பதில் சரியான பதில். சி அபூலஹபுடைய மனைவியை பற்றி தான் அல்லாஹ் திருமறையில் சொல்லி காட்டுறான். அபூலஹபுடைய 2 கையும் நாசமாக போகட்டும், அதேபோல் அவனும் நாசமாக போகட்டும். அதேபோல் அவனுடைய மனைவி வந்து விறகு சுமக்கக்கூடியவளாக வந்து அவளும் வந்து நரக நெருப்பில் கருவாள் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறையில் சொல்லி காட்டுறான். நீங்கள் சொன்ன மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபர்ஸ்ட்டுக்கே இஸ்லாத்தை சொல்கிறாங்க. அல்லாஹ் ஒருவன் தான் என்று சொல்கிற நேரத்தில் மண்ணவாரி வீசுகிறான். வீசி நீங்கள் நாசமாக போங்க, இதுக்காக எங்களை கூப்பிட்டீங்க என்று சொல்லி மண்ணவாரி வீசுகிறான். அந்த நேரத்தில் இந்த வசனம் அருளப்படுது. அந்த வசனம் அருளப்பட்டு எவ்வளோ காலத்துக்கு பிறகு இவன் மரணிக்கிறான்? சுமார் ஒரு 10-11 வருஷத்துக்கு பிறகு தான் மரணிக்கிறான். இதை வந்து கேரின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் வந்து இந்த வசனத்தை பார்த்து இஸ்லாத்தை தழுவுகின்றார், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறாரு. காரணம் என்னன்னு சொன்னால், இந்த வசனம் வந்து ஒரு சுமார் 10-11 வருஷம் இவன் வாழ்கிறான். இவன்ட வேலையை என்ன செய்வான்னு சொன்னால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் எதை செஞ்சாலும் போயிட்டு ரசூல்லா பொய் சொல்கிறாங்கன்றதுக்கு ஏதாவது சொல்லிக்கொண்டே இருப்பான். ரசூல்லா இப்படி சரி பொய்யாக்கணும், ரசூல்லா வந்து பொய்யான நபின்றதை காட்டுறதுக்கு அவனுடைய வேலைகளை செஞ்சு கொண்டு இருப்பான். அப்படி செய்யக்கூடிய இவன் கொஞ்சம் யோசிச்சிருந்து, கொஞ்சம் ஒரு செகண்ட் யோசிச்சு நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டேன் சொன்னான்னு சொன்னால் இஸ்லாம் பொய்யாகிடும். ஏன்னா அல்ல இங்கே ஃபஸ்ட்டுக்கு என்னதை இறக்கிக்கிறான், அபூலஹப் நாசமாக போவான். நான் சொல்கிறேன் அவன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டான்னு அர்த்தம். ஆனால் அவனுக்கு எவ்வளோ வேலை செஞ்ச அவனுக்கு அல்லாஹ் இந்த யோசனையை கொடுக்கல. நீ இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு பொய்க்கு சார் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதாக சொல்லுன்னு சொல்லி அந்த யோசனையை அல்லாஹ் அவனுக்கு கொடுக்காமவே அவனை அழிச்சிட்டான். இஸ்லாத்துக்கு வராமலே அவன் மரணிச்சிட்டான். இதை பார்த்து ஒருத்தர் வந்து என்ன செய்கிறான்னு சொன்னால், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு நான் இந்த வசனத்துக்காக தான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டேன் என்று சொல்லக்கூடிய வரலாறுகளை நமக்கு பார்க்க முடிகின்றது. சரி, 3வது கேள்விக்கு 2 பேருமே சரியான விடை அளித்திருக்கிறீங்க. அந்த அடிப்படையில் மர்வா 30 பாயிண்ட்ஸ் பெற்றிருக்கிறீங்க, அஸ்மா பாயிண்ட்ஸ் பெற்றிருக்கிறீங்க. இன்னும் 2 கேள்விகள் இருக்குது. உங்களுக்கு 2 லைஃப் லைன் ஆப்ஷன் இருக்குது, உங்களுக்கு 3 லைஃப் லைன் ஆப்ஷன் இருக்குது. சரி, உங்களுக்கான 4வது கேள்வி இதோ உங்களுடைய ஸ்கிரீனில். அல்லாஹ்வின் அறிவுரையை புறக்கணிப்பவருக்கு எதை சாட்டுவதாக அல்லாஹ் கூறுகின்றான்? ஏ ஒரு ஷைத்தானை, பி ஒரு வானவரை, சி ஒரு நல்ல ஜின்னை, டி 3ம் தவறு. டி 3ம் தவறு. கன்ஃபார்மா? கன்ஃபார்ம். 3ம் தவறு, அதுதான் லொக் பண்ணுறீங்க நீங்கள்? 50-50. கம்பீர் அஸ்மா 50-50 ஆப்ஷனை சூஸ் பண்ணுறாங்க. அவருக்கான 2 தவறான பதில்களை அகற்றவும். ஒரு ஷைத்தானும் ஒரு வானவரும் எல்லார்கிட்டையும் இருக்கிறேன்னு சொல்லுவாங்க. புறக்கணிக்க கொள்ள இன்னொரு ஷைத்தானா தெரியாது. எல்லாத்தையும் இருக்கிறது வேற, சாட்டுறதுன்றது வேற. அப்போ நான் ஒரு ஷைத்தான். கம்பீர் மர்வா டி ஆப்ஷனை லொக் பண்ணியிருக்கிறாங்க. அதுபோல் அஸ்மா ஏ ஆப்ஷனை லொக் பண்ணியிருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய அறிவுரை என்று சொன்னால் குர்ஆனும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பொன்மொழிகளும். இந்த சொல்கிற நேரத்தில் இதை புறக்கணிக்கிறவருக்கு அல்லாஹ் ஒன்றை சாட்டுறான். அது ஷைத்தான்னு சொல்லி நீங்கள் லொக் பண்ணியிருக்கிறீங்க, இல்லை 3மே தவறுன்னு சொல்லி நீங்கள் லொக் பண்ணியிருக்கிறீங்க. சார் உங்களுடைய ஆன்சர் சரியா பிள்ளை என்பதை பார்ப்போம். இஸ்லாம் ஐக்யூ ரிவீல் தி ஆன்சர் ப்ளீஸ். ஏ ஒரு ஷைத்தான் என்பதுதான் சரியான பதில். 4வது கேள்விக்கு சரியாக பதில் சொல்லி 10 பாயிண்ட்ஸ் நீங்கள் பெற்றிருக்கிறீங்க. 4வது கேள்விக்கு பிழையாக பதில் சொல்லி 0 பாயிண்ட்ஸ் நீங்கள் பெற்றிருக்கிறீங்க.
அல்லாஹ் திருமறையில் சொல்லிக்கிற நேரத்தில் அல்லாஹ்வுடைய வசனத்தை புறக்கணித்து குர்ஆனை நம்ம புறக்கணித்து வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய நேரத்தில் அது சொல்கிற அடிப்படையில் வாழாத நேரத்தில் அல்லாஹ் வந்து ஒரு ஷைத்தானை சாட்டுவதாக அல்லாஹ் சொல்லி காட்டுறான். ஃபஹுவலஹு கரீன், அவன் வந்து அவனுடைய தோழனாக மாறிடுவான். அவன் வந்து நம்முடைய கூட்டாளியாக மாறுவான்னு சொன்னால் நம்மோடய இருக்க போகிறான், நம்ம அவனோட இருக்க போகிறோம், 2 பேரும் ஒன்றா தான் எல்லாம் பயணிக்க போகிறோம். அவன் ஷைத்தான்னு சொன்னால் என்ன செய்வான்? கெட்டது தான் செய்வான். அவன் கெட்டது செய்வான்னு சொன்னால் நாமும் கெட்டது தான் செய்ய போகிறோம். வல்ல அடுத்த வசனத்தை சொல்லி காட்டுறான், அவர்கள் நன்மை செய்யக்கூடியவங்களையும் தடுப்பாங்க, போயிட்டு தடுப்பாங்க, தான் செஞ்சு கொண்டு இருக்கிறதெல்லாம் நன்மைன்னு நினச்சி கொண்டு இருப்பாங்க. கடைசிக்கு ஹத்தா இதா ஜானா, எங்களை வந்து சந்திப்பான். எப்போ? மறுமை நாளில் வந்து சந்திக்கிற நேரத்தில் அவனுக்கு எல்லாம் தெரியும். இப்போ நான் இதெல்லாம் பொய்யாயிட்டு அல்லாஹ் சொன்னதான் உண்மை, அறிவுரை தான் உண்மைன்னு தெரிஞ்ச உடனே அதோட உடனே சொல்வான், யாழைத்த பைனி ஒபைனக்க முதல் மஷ்ரிகைனி, எனக்கும் உனக்கும் ஈஸ்ட்டுக்கும் வெஸ்ட்டுக்கும் ஏற்ற ஒரு தூரம் இருந்திருக்க கூடாதா? நீ வந்து கெட்ட நண்பன், கெட்ட ஒரு கூட்டாளி என்று சொல்லுவான் என்று அல்லாஹ் திருமறையில் சொல்லி காட்டான். அப்போ நாம் இயலுமான அளவுக்கு அல்லாஹ் சொல்லக்கூடிய அறிவுரைகளை பின்பற்றி வாழணும். இல்லாட்டி நமக்கே தெரியாமல் ஷைத்தான் நம்ம கூட இருந்து கொண்டு இருப்பான். அந்த ஷைத்தான் வந்து எப்படியுமே நமக்கு நன்மையை செய்ய விட மாட்டான். தொழுவாமை வைக்கிறது பெரிய ஒரு பாரதூரமாக நமக்கு விளங்காது, குர்ஆன் ஓதாமல் இருக்கிறது பெரிய பாரதூரமாக விளங்காது என்று சொன்னால் ஷைத்தான் அப்படி காட்டிக்கொண்டே போவான். அல்லாஹ் சொல்லி காட்டுறான், 2 பேரும் எப்படி உலகத்தில் நீங்கள் இருந்தீங்களோ அதே மாதிரி வேதனையிலையும் கூட்டாளியாகவே இருங்க என்று சொல்லி அல்லாஹ் நரகத்துக்கு நம்மளை போடுவான்னு சொல்லி திருமறையில் சொல்லி காட்டான். அஸ்மா மர்வா 3 கேள்விகளுக்கு சரியாக பதில் சொல்லி 30 பாயிண்ட்ஸ் பெற்றிருக்கிறீங்க. சரி, உங்களுக்கான 5வது கேள்வி உங்களுடைய ஸ்க்ரீனில். சுந்தூஸ் இஸ்தப்ரக் என்பது சுவர்க்கத்தில் வழங்கும் ஏ உணவுகள், பி பானங்கள், சி பட்டாடைகள், டி செருப்புகள். சுந்தூஸ் இஸ்தப்ரக் இது சொல்லி அல்லாஹ் ஸ்வர்க்கத்தில் ஒன்று வழங்குவான், அது என்ன? பட்டாடைகள். பட்டாடைகள் பண்ணுறீங்க கன்ஃபார்ம். சுந்தூஸ் இஸ்தப்ரக் கேள்விப்பட்டிருக்கிறீங்க? சூரா தஹர்ல வருதுன்னு இல்லை, சுந்தூஸும் இஸ்தப்ரக்கும் யல்பஸூன மின் சுந்தூஸி வ இஸ்தப்ரக் காபில். எப்படி சொன்னாங்க? இன்னல் முத்தகீன ஃபி மகாமின் அமீன் ஃபி ஜன்னாதி வ உயூன் யல்பஸூன மின் சுந்தூஸி வ இஸ்தப்ரக் முத்தகாபில். இப்போ எனக்கு டவுட் ஆகிடுதுன்னா அது கஷ்டம். கன்ஃபார்ம். சரி, கம்பீர் 2 பேரும் சி பட்டாடைகள்னு சொல்லி லொக் செஞ்சுருக்கிறாங்க. சுந்தூஸ் வைஸ்தப்ரக் படிச்சிருக்கிறீங்க. அந்த சூறா பாடமாக்க கொள்ள நான் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ட்ரை பண்ணேன். அதில் ஸ்வர்க்கவாசிகளோட இதை தான் சொல்லப்பட்டிருந்தாங்க. எனக்கு சரி கன்ஃபியூஷன் ஆகி எது என்று கம்பீர் ரிவீல் த ஆன்சர் ப்ளீஸ். சி பட்டாடைகள் என்பதுதான் சரியான பதில். அல்லாஹ் திருமறையில் சொல்லி காட்டுறான், இன்னல் முத்தகீன இரையச்சமுடையவர்கள் பாதுகாப்பான இடத்துல இருக்கிறாங்க. அதே போல் ஃபி ஜன்னாத்தின் வயூன் அவர்கள் வந்து நீரூற்றுகள்லையும் அதே போல் ஸ்வர்க்கத்திலையும் இருப்பார்கள் சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். யல்பஸூன மின் சுந்தூஸி வ இஸ்தப்ரக் முத்தகாபிலீன் அவர்கள் வந்து பட்டாடைகள் கொடுத்து ஒருத்தர் மீட் பண்ணி கொள்வாங்க, அவர்கள் அங்கே மீட்டப் எல்லாம் நடக்கும்னு சொல்லி அல்லாஹ் சொல்லி காட்டுறான். சுந்தூஸ் இஸ்தப்ரக்கும் பெறதுக்கு ஒரு வழிமுறை ரசூலா கற்று தந்திருக்கிறாங்க தெரியுமா? நமக்கு ஸ்வர்க்கத்தில் சுந்தூஸ் இஸ்தப்ரக் அல்லாஹ் தர்றதற்காக இந்த உலகத்தில் நம்ம ஒன்றை செஞ்சால் நமக்கு கிடைக்கும். இரையச்சமுடையவர்களாக இருந்து ஸ்வர்க்கம் போனால் அது கிடைக்கும், அது ஒரு பக்கம். அது இல்லாமல் இன்னொரு காரியத்தை செய்தால் உங்களுக்கு கன்ஃபார்மாக அல்லாஹ் சுந்தூஸும் இஸ்தப்ரக்கும் தருவான் சொல்லி ரசூலா ஒன்றா சொல்கிறாங்க. கேள்விப்பட்டீங்களா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, யார் இந்த உலகத்தில் ஒருத்தர் மூமினான ஒருத்தர் மௌத்தா போகிற நேரத்தில் அவருக்கு கஃபானாடை யார் வழங்குறாரோ அவருக்கு நாளை மறுமையில் அல்லாஹ் வந்து சுந்தூஸும் இஸ்தப்ரக்னு சொல்லக்கூடிய இந்த பட்டாடையை வந்து வழங்குவான்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள். அப்போ இயலுமான அளவுக்கு நாங்கள் இதையும் செய்ய பார்க்கணும். சின்ன ஒரு வேலை தான், ஆனால் நாங்கள் செய்ய வேண்டும். செய்கின்ற நேரத்தில் எப்படி செய்ய வேண்டும் சொன்னால் அல்லாஹ்வுடைய அச்சத்தோடு செய்யணும். ஆட்களுக்கு நான் ஒரு பெரிய ஒரு சல்லிக்காரன், நான் இவங்களுக்கு இத்தனை கஃபான் புடவை கொடுத்தேன்றதற்கு செய்யாமல் உண்மையிலே அந்த அல்லாஹ்வுடைய அச்சத்துக்காக நாளைக்கு அல்லாஹ் எனக்கு இந்த சுந்தூஸ் இஸ்தப்ரக் எனக்கு ஸ்வர்க்கத்தில் தரணுன்ற அந்த எண்ணத்தோடு நாங்கள் செஞ்சோம்னு சொன்னால் இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக நாளை மறுமையில் நமக்கு ஸ்வர்க்கத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சுந்தூஸ் இஸ்தப்ரக்கை தருவதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள். சரி, முதல் சுற்றுடைய முடிவில் 5 கேள்விகளில் 4 கேள்விகளுக்கு சரியாக பதில் சொல்லி 40 பாயிண்ட்ஸ் பெற்றிருக்கிறீங்க. 2வது சுற்று ஃபாஸ்டஸ்ட் ஃபிங்கர் சுற்று. இந்த சுற்றுல 5 கேள்விகள் இதே மாதிரி கேட்கப்படும். ஆனால் யார் முதலாவதாக பஸ்ரை அழுத்துறாங்களோ அவங்களுக்கு தான் பதில் சொல்ல முடியும். சரியாக பதில் சொன்னால் 10 பாயிண்ட்ஸ் கிடைக்கும். பிழையாக பதில் சொன்னால் உங்களிடத்துலேருந்து 5 பாயிண்ட்ஸ் மற்ற போட்டியாளருக்கு போகும். அதனால் கொஞ்சம் யோசித்து பதில் சொல்லணும். அவசரப்பட்டு பஸ்ரை அழுத்தி பதில் பிழையாக போனேன்னு சொன்னால் போட்டியாளருக்கு 5 பாயிண்ட்ஸ் எக்ஸ்ட்ரா
கிடைச்சிடும். இரண்டாவது சுற்றுக்கான முதல் கேள்வி இதோ உங்களுடைய ஸ்கிரீனில். அசர் தொழுகையை பேணி தொழுபவருக்கு எத்தனை மடங்கு நட்பலன் உண்டு? A 1 மடங்கு, B 10 மடங்கு, C 2 மடங்கு, D 100 மடங்கு. மறுவா பஸ்ஸில் அழுத்திருக்கிறீங்க. சி லொக் பண்ணலாமா? லொக் பண்ணலாம். மறுவா முதலாவதாக பஸ்ஸில் அழுத்தி C 2 மடங்கு சொல்லி லொக் செஞ்சிருக்காங்க. கேள்விப்பட்டிருக்கிறீங்களா இதை பற்றி? அசல் தொழுகை வேணுமென்றே விட்டா ஒரு ரீசன் ஒன்று இல்லாமல் அந்த ஒரு குடும்பத்தின் சொத்தை விழுந்த மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபஜ்ரையும் அசரையும் தொழக்கூடிய ஆள் வந்து மச்ச அது அதே அவருக்கு போதுமானது. ஒரு ஹதீஸும் கேள்விப்பட்டேன், ஆனால் இன்னும் அசர் தொழுகையை பேணி தொழக்கூடியவங்களுக்கு எத்தனை நட்பலன் இருக்குது? சரி, உங்களுடைய ஆன்சர் சரியா பிள்ளையா என்பதை பார்ப்போம். கம்ப்யூட்டர் வில் த ஆன்சர் ப்ளீஸ். நீங்கள் சொன்ன பதில் சரியான பதில். 2 மடங்குன்றதுதான் சரியான பதில். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இதுக்கு முன்னாடி இருந்த சமுதாயத்துக்கு வந்து இந்த அசர் தொழுகையை பேணுமாறு கட்டளையிடப்பட்டிருந்துச்சு. ஆனால் அவங்க பேணல்ல. இந்த அசர் தொழுகையை நீங்கள் பேணி நடந்தீங்கன்னு சொன்னால் 2 மடங்கு உங்களுக்கு நன்மை இருக்குது, நட்பலன் இருக்குது சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. ஏன்னா இது அசர் தொழுகைன்றது ரொம்ப கஷ்டமான ஒரு டைம் ஒன்று. மற்ற டைமில் எல்லாத்தை விட அசருன்றது வந்து கொஞ்சம் பிஸியான, சரி கொஞ்சம் லேட்டாகி தொழலாம்னு இருந்துட்டு கடைசிக்கு மகரிபுடைய நேரம் வந்துடும். ஒரு தூக்கம் கலக்கம், சாப்பிட்டுட்டு அப்படியே ஒரு தூக்கம் மஸ்து வேலை அப்படி இப்படி இருந்துடும். அப்போ அசருன்றது வந்து எல்லாத்துக்குமே ஒரு மிஸ் ஆகுறதுக்கு சான்சஸ் கூடையான ஒரு தொழுகைன்றதுனால இந்த தொழுகையை பற்றி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல இடங்களில் சிலாகித்து சொல்லியிருக்கிறாங்க. அதில் ஒன்று தான் வந்து இது. நீங்கள் பேணி தொழுந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு 2 நட்பலன் இருக்குது சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. சரி, இரண்டாவது கேள்வி இதோ உங்களுடைய ஸ்கிரீனில். இதில் எதை இறை மறுப்புக்கான குணம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள்? A பரம்பரையை குறை கூறுவது, B வீண் விரயம் செய்வது, D C நின்று கொண்டு தண்ணீர் குடிப்பது, D நின்று கொண்டு சிறுநீர் கழிப்பது. சரி, அஸ்மா பஸ்ஸில் அழுத்திருக்கிறாங்க. லொக் பண்ணலாமா? கன்ஃபார்ம். சரி, அஸ்மா A பரம்பரையை குறை கூறுவது என்று சொல்லி லொக் செஞ்சிருக்கிறீங்க. இறை மறுப்புக்கான ஒரு குணம். அது எப்போவுமே நடுநிலை போக்க கடைபிடிக்க சொல்லியிருக்குது. எந்த ஒரு எக்ஸ்ட்ரீம்லேயும் போகாதது சொல்லி. கம்ப்யூட்டர் வில் த ஆன்சர் ப்ளீஸ். நீங்கள் சொன்ன பதில் பரம்பரையை குறை கூறுவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அது ஒரு குஃபருடைய ஒரு வேலைன்றாங்க. குஃபுர்னு சொன்னால் எவ்வளோ கடுமைன்றதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். நரகத்துக்கு போகக்கூடிய ஒரு செயல். பரம்பரையை குறை கூறுவதை நம்ம சாதாரணமாக செஞ்சு கொண்டு இருப்போம். சின்ன ஒரு சண்டையில் உங்களோட குடும்பமே இப்படி தான், பரம்பரை இப்படி தான், உங்களோட குடும்ப பழக்கம் இப்படின்னு சொல்லி நம்ம குடும்பத்தை இழுத்து கொண்டு இஸ்லாம் நமக்கு தடுத்து இருக்குது. யார் வந்து பரம்பரையை குறை கூறுறாங்களோ அதே போல் ஒப்பாரி வச்சு அழுகுறாங்களோ அழுகுறதுக்கு அனுமதி இருக்குது, ஒப்பாரி வச்சு அழுகுறதுக்கு அனுமதி இல்லை. ரசூலுல்லாஹ் கடுமையாக சொல்கிறாங்க. அப்போ இதை நம்ம கொஞ்சம் பார்த்து நடந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது சுற்றுடைய 3வது கேள்வி. ரெடியாக இருக்கிறீங்க? சார், உங்களுக்கு இரண்டாவது சுற்றுடைய 3வது கேள்வி இதோ உங்களுடைய ஸ்கிரீனில். வேதனையின் ஒரு துண்டு என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை பற்றி கூறினார்கள்? வேதனையுடைய ஒரு துண்டு என்று சொல்லி ரசூலுல்லாஹ் எதை சொன்னாங்க? A காய்ச்சலை, B தலைவலியை, C பயணத்தை, D தூக்கத்தை. காய்ச்சலை மறுவா பஸ்ஸில் ஏ காய்ச்சல்ன்றீங்க. கன்ஃபார்மான சொல்கிறீங்களா? வேதனையுடைய ஒரு துண்டுன்னு ரசூலுல்லாஹ் ஒன்றை சொல்லியிருக்கிறாங்க. காய்ச்சல் வந்து அதோடைய பாவமும் வலியும் சொல்லுவாங்க. வேதனையுடைய ஒரு துண்டு, பாவத்தின் ஒரு துண்டு இல்லை, வேதனையுடைய ஒரு துண்டு. காய்ச்சல் தானா? லொக் பண்ணலாம். கம்ப்யூட்டர் லொக் தி ஆன்சர் A காய்ச்சலை. சார், உங்களுடைய ஆன்சர் சரியா பிள்ளை என்பதை பார்ப்போம். கம்ப்யூட்டர் வில் தி ஆன்சர் ப்ளீஸ். நீங்கள் சொன்ன பதில் தவறான பதில். C பயணத்தை தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. பயணம்ன்றது வந்து வேதனையுடைய ஒரு துண்டுன்றாங்க. ஏன்னு சொன்னால் அதில் ஒழுங்காக அவங்களுக்கு சாப்பாடு இருக்காது, ஒழுங்காக குடிக்கிறதுக்கு ஒன்றும் இருக்காது, ஒழுங்கான தூக்கம் இருக்காது. அது இப்போ எவ்வளோ தான் நம்ம டெக்னாலஜி டெவலப் ஆகி ஃப்ளைட்டில் புதிய புதிய வாகனத்தில் போனாலும் சொகுசாக போனாலும் அந்த பயணத்தில் போகிற இடத்துல நமக்கு ஒழுங்காக சாப்பாடு இருக்காது. அந்த வீட்டில் சாப்பிட்ற மாதிரி நமக்கு அந்த இது இருக்காது. அதுபோல் தூக்கமும் எப்படியும் இருக்காது. அந்த டயர்ட்னஸ் வந்து எப்படி இருந்து கொண்டு இருக்கும். அதனால தான் இஸ்லாம் என்ன செய்யுதுன்னு சொன்னால் பயணத்தின் போது அல்லாஹ் வந்து கருணையாளன் நமக்கு வந்து கசர் ஜம்முன்னு சொல்லி பல சட்டங்களை தந்திருக்கிறான். நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. பயணம்ன்றது ஒரு வேதனையான ஒரு விஷயம்தான். அப்போ நமக்கே எப்படின்னு சொன்னால் ஆரம்ப காலத்தில் ரொம்பவுமே கஷ்டப்பட்டு இருப்பாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, பயணம்ன்றது ஒரு வேதனையோட ஒரு துண்டு. அதனால் நீங்கள் வந்து பயணத்திலிருந்து வந்த உடனே ஊருக்கு வந்த உடனே வீட்டுக்கு சென்றுருங்க, வீட்டுக்கு போயிருங்க அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள். அந்த கேள்விக்கு தவறான பதில் அளித்து 5 பாயிண்ட்ஸ் வந்து அஸ்மாக்கு போகின்றது. உங்களுக்கான 4வது கேள்வி, இரண்டாவது சுற்றுடைய 4வது கேள்வி இதோ உங்களுடைய ஸ்கிரீனில். நாசாவால் அங்கீகரிக்கப்பட்டு நிலவின் ஒரு பள்ளத்திற்கு யாருடைய பெயர் சூட்டப்பட்டிருக்கின்றது? A அல் கிந்தி, B ஜாபிர் இப்னி ஹையான்,
சி அப்பாஸ் இப்னு ஃபிர்னாஸ், டி அல் ஜசாரி. நிலவில் பள்ளங்கள் இருக்குது, கிரேட்டஸ். அந்த கிரேட்டஸ்க்கு ஒவ்வொருத்தர பேர் வச்சுருப்பாங்க நாசாவால். ஒவ்வொரு சயின்டிஸ்ட பேர்களை வச்சுருப்பாங்க. யாரோட பேரை வந்து நாசாவால் வச்சுருக்கிறாங்க இந்த லிஸ்ட்டில்? இவங்க எல்லாமே விஞ்ஞானிகள், இஸ்லாத்துடைய பொற்காலத்தில் இருந்த விஞ்ஞானிகள். படித்து தந்திருப்பாங்க. நிலவில் பள்ளத்துக்கு, நிலவில் ஒவ்வொரு நீங்கள் பார்த்துருப்பீங்க ஓட்டமாக இருக்கும். அதில் ஒரு இடத்துக்கு ஒருத்தரோட பேரை வச்சிருக்கிறாங்க. பல பேரோட பேர் வச்சிருக்கிறாங்க. பல சயின்டிஸ்ட்மார்களில் இந்த லிஸ்ட்டில் ஒருத்தரோட பேரை வச்சிருக்கிறாங்க. அது யாரோட பேர்? இப்னு ஐத்தம், குவாரிஸ்மி. கேள்விப்பட்டிருக்கீங்க? கண்டுபிடிச்சிருக்காரு ரைட் பிரதர்ஸ்ன்னு சொன்னதுக்கு அந்த கன்செப்ட் இருக்கும் போதே இந்த டார்க்கஸ்ட் ஈரான்னு சொல்லுவோமே, அந்த டைமில் வந்து யூரோப்பெல்லாம் வந்து டெவலப் ஆகாமல் இருந்ததுக்கு அந்த டைமில் மிடில் ஈஸ்டில் வந்து நிறைய கண்டுபிடிச்சாங்க. கோல்டன் ஏரா ஆஃபீஸ்லாம் மிடில் ஈஸ்ட்னு சொல்லுவோம். அந்த டைமில் பறக்கிறதுக்கு கண்டுபிடிச்சி பறந்த 8 நிமிஷம் பறந்து காட்டினார் வானத்தில். அவரோட பேரை தான் வந்து நிலவில் ஒரு கிரேட்டருக்கு வச்சிருக்கிறாங்க. சி அப்பாஸ் இப்னு ஃபிர்னாஸ் லொக்சேவாமா கன்ஃபார்ம். சரியா சொன்னால் 10 பாயிண்ட்ஸ் கிடைக்கும், இல்லை 5 பாயிண்ட்ஸ். அஸ்மா கன்ஃபார்ம். கம்ப்ளீட் தி ஆன்சர் அப்பாஸ் இப்னு ஃபிர்னாஸ். உங்களுடைய ஆன்சர் சரியா இல்லையா என்பதை பார்ப்போம். கம்ப்யூட்டர் வில் ஆன்சர் ப்ளீஸ். அப்பாஸ் இப்னு ஃபிர்னாஸ் என்பதுதான் சரியான பதில். அப்பாஸ் இப்னு ஃபிர்னாஸ் தான் வந்து ஃப்ளைட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி அந்த மெக்கானிசத்தை கண்டுபிடிச்சார் அவர் தான். வானத்தில் பறக்கிறோம், வானத்துல இருந்து தரையில இறங்குறதுன்னு சொன்னால் இந்த டெய்லி இருக்கணும் எல்லாம் கண்டுபிடிச்சது அவர் தான். அவர் 8 நிமிஷம் பறந்து காட்டினாரு, கிளைடர் வந்து செஞ்சு பறந்து காட்டினாரு. அதுக்கு பிறகு தான் ரைட் பிரதர்ஸ் அந்த கன்செப்ட் எடுத்து அந்த மெக்கானிசத்தை படித்து தான் அவங்க இப்போ நம்ம பறக்கிறதுக்கான வாய்ப்புகளை இதாக்கி தந்ததுனால நாசாவால் என்ன செஞ்சுருக்கிறாங்கன்னு சொன்னால் இவரோட பேரை வந்து நிலவுல ஒரு பகுதியில் கிரேட்டரில் வந்து வச்சு இவரை புகழ்ந்து வைத்திருக்கின்றார். உங்களுக்கான 5வது கேள்வி இதோ உங்களுடைய ஸ்க்ரீனில். லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் என்று ஒரு நாளைக்கு 100 முறை கூறினால் என்ன கிடைக்கும்? ஏ 10 அடிமைகளை விடுதலை செய்த நன்மை கிடைக்கும். பி 100 நன்மைகள் எழுதப்படும். சி 100 தவறுகள் அளிக்கப்படும். டி மேல் கூறப்பட்ட 3ம் சரியானது. அஸ்மா ஃபர்ஸ்ட்டுக்கே பதில் அளித்திருக்கிறீங்க. என்ன ஆன்சர்? மேற்கூறப்பட்ட 3ம் சரியானது. டி மேற்கூறப்பட்ட 3. அஸ்மா டி மேற்கூறப்பட்ட 3ம் சரியானது சொல்லி லொக் செஞ்சுக்காங்க. கன்ஃபார்மாக சொல்றீங்க? அடிக்கடி கேள்விப்பட்டிருக்கிறேன். ஹதீஸ்கள் வாசிக்கிற டைம் 100 நன்மைகள் எழுதப்படும், 100 பாவங்கள் இல்லை 10 நன்மைகள் எழுதப்படும், 10 பாவங்கள் அழிக்கப்படும், 10 தகுதிகள் உயர்த்தப்படும், 10 அடிமை. அப்போ இது 100 நன்மைகள் இருக்கே. மறுவா ஆன்சர் பண்ணியிருந்தா என்ன ஆன்சர் பண்ணிருந்தீங்க? ஆனால் 10ன்னு தான் சொல்லுவாங்க. லக்ஷ்மிக்கு உங்களுடைய ஆன்சர் சரியா பிழையா என்பதை பார்ப்போம். கம்ப்யூட்டர் ஆன்சர் ப்ளீஸ். பதில் சரியான பதில். மேற்கூறப்பட்ட 3ம் சரியானது என்பதுதான் சரியான பதில். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், யார் ஒருவர் இந்த பிரார்த்தனை லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் என்று சொல்லி ஒரு நாளைக்கு 100 முறை சொல்றாரோ அவருடைய 100 பாவங்கள் அழிக்கப்படும், 100 நன்மைகள் அவருக்கு எக்ஸ்ட்ரா எழுதப்படும், அதே போல 10 அடிமைகளை விடுதலை செய்த நன்மை கிடைக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. அந்த அடிப்படையில் நாம இது சின்ன ஒரு விஷயம் தான். ஒரு 5 நிமிஷம் போகும் 100 திருப்பி சொல்றதா இல்லை சரி. நம்ம டெய்லி இதை சொன்னோம்னு சொன்னால் ஒரு 5 நிமிஷம் ஒதுக்கி ஒரு 10 நிமிஷம் ஒதுக்கி நம்ம இதை சொன்னோம்னு சொன்னால் நமக்கு அதிகமான நன்மைகளை பெற முடியும். குறைந்தபட்சம் 100 இல்லாட்டி 10 சரி சொல்லணும். 10 செஞ்சோம்னு சொன்னால் இது வந்து இன்னும் கொஞ்சம் குறையும். 10 தடவை சொன்னோம்னு சொன்னால் 10 நன்மைகள் எழுதப்படும், 10 பாவங்கள் அளிக்கப்படும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அப்போ நம்ம 100 இயல்பான அளவுக்கு ட்ரை பண்ணணும். 100 இயலாமல் போச்சுன்னு சொன்னால் 10ஆவது அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு நம்ம செஞ்சு நன்மையை அடைந்து கொள்வதற்கு பார்க்க வேண்டும். சரி, 2 சுற்றுகளுடைய முடிவில் அஸ்மா பாயிண்ட்ஸ் டோட்டலாக பெற்றிருக்கீங்க, மர்வா பாயிண்ட்ஸ் பெற்றிருக்கீங்க. கடைசி சுற்று 3வது சுற்று ஸ்பாட் தி மிஸ்டேக். ஒரு சம்பவத்தை நான் சொல்வேன், அதில் 5 தவறுகள் இருக்கும். அந்த 5 தவறுகளை நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னு சொன்னால் ஒரு தவறுக்கு 5 பாயிண்ட்ஸ் கிடைக்கும். அந்த தவறுக்கான சரியான பதிலை நீங்கள் சொன்னீங்கன்னு சொன்னால் 10 பாயிண்ட்ஸ் கிடைக்கும். 5 தவறுகள் அங்கே இருக்குது, அப்போ 50 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு பெற்றுக்கொள்ள முடியும். 3வது சுற்றுக்கான கேள்வி இதோ.
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அவர்களுக்கு 30 வயதாக இருக்கும்போது சௌர் குகையில் வைத்து முதல் வஹி இறங்கியது. பிறகு முஸ்லிம்கள் முதலில் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்தார்கள். அப்போது அந்த நாட்டின் மன்னராக அபூ ஜஹல் இருந்தார். அவர் ஒரு யூத மதத்தை சார்ந்தவர். ஓகேயா? மறக்க சொல்லணுமா? இல்லை. ஓகே, ரெடியா இருக்கு, சொல்லுங்க. சரி, சொல்லுங்க. 5 பாயிண்ட்ஸ் காமிச்சிங்களா? சரி, நீங்க சொல்லுங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 40 வயதாக இருக்கும்போது 30 வயதாக அல்ல இருக்கும்போது சவுர் குகையில் அல்ல ஹிரா குகையில் வைத்து முதல் வஹி இறங்கியது. பிறகு முஸ்லிம்கள் முதலில் ஹபஷாவுக்கு ஹிஜ்ரத் செய்தார்கள், மதீனாவுக்கு அல்ல. அப்போது அந்த நாட்டின் மன்னராக அபூ ஜஹல் இல்லை, அவருடைய பேர் வரதில்லை. அவர் ஒரு யூத மதத்தை சேர்ந்தவரும் அல்ல, அவர் வேறொரு மதத்தை சேர்ந்தவரும். சார், இப்போ 5 தவறுகளை சொல்லியிருக்கிறீங்க, 3 ஆன்சரை சொல்லியிருக்கிறீங்க. சரி, 30 வயது இல்லை, 40 வயது, ஹிரா குகையில் சவுர் குகையில் இல்லை, மதீனாவுக்கு இல்லை, ஹபஷாவுக்கு தான். அந்த அபூ ஜஹல் இல்லை, அது வந்து நஜஷி அவங்க தான் மன்னராயிட்டாங்க. அவங்க வந்து யூத மதம் இல்லை, அவங்க கிறிஸ்துவ மதத்தை சேர்ந்தவங்க. 5 பிள்ளைகளும் 5 ஆன்சரும் சொல்லியிருக்கிறீங்க. கம்ப்யூட்டர் ரிவீல் த ஆன்சர் ப்ளீஸ். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுக்கு 30 வயதாகன்னு சொல்லி 2 பேரும் அது பிள்ளைன்னு சொன்னீங்க. 40 வயதுன்றீங்க. நீங்கள் சொன்ன ஆன்சர் சரி. 30 வயதுன்றது பிற. ரசூலுல்லாஹ்க்கு 40 வயதாக இருக்கும்போது சவுர் குகைன்றது பிள்ளைன்னு சொன்னீங்க. சவுர் குகையில் ஈரா குகைன்னு சொல்லி. ஆமாம், சவுர் குகைன்றது பிள்ளை, ஹீரா குகைன்றது சரி. முஸ்லிம்கள் முதலில் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்தார்கள்ன்றது பிள்ளைன்னு சொல்லியிருந்தீங்க. அபிசீனியாவுக்கு ஹிஜ்ரத் செஞ்சதுன்னு சொல்லி அது சரியான ஆன்சர். மதீனாவுக்கு போகலை, அபிசீனியாவுக்கு தான் ஃபர்ஸ்ட்டாக முஸ்லிம்கள் போனாங்க. அப்போது அந்த நாட்டின் மன்னராக அபூ ஜஹல் இருந்தார்ன்றது வந்து 2 பேரும் பிள்ளைன்னு சொல்லியிருந்தீங்க. ஆமாம், அது அபூ ஜஹல் இருக்கல. அந்த மன்னராக நஜ்ஜாசி மன்னர் இருந்தார்னு சொல்லி மர்வா சொல்லியிருந்தீங்க. நீங்கள் அதுக்கு பதில் சொல்லலை. நஜ்ஜாசி மன்னர்ன்றது சரியான பதில். அதே போல் அவர் ஒரு யூத மதத்தை சார்ந்தவர்ன்றது பிழை என்று சொல்லி 2 பேரும் சொல்லியிருந்தீங்க. ஆமாம், அவர் யூத மதத்தை சார்ந்தவர்ன்றது பிழை. கிறிஸ்தவர் மதத்தை சார்ந்தவர்னு சொல்லி மர்வா சொல்லியிருந்தீங்க. ஆமாம், கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தவர்ன்றது தான் சரியான பதில். அந்த அடிப்படையில் 5 கேள்விகளுக்கும் 5 தவறுக்கும் சரியான பதிலை சொல்லி 50 பாயிண்ட்ஸ் 3வது சுற்றுல மர்வா பெற்றிருக்கிறீங்க. 5 தவறுகளையும் 3 ஆன்சர்களையும் தந்து 40 பாயிண்ட்ஸ் பெற்றிருக்கிறீங்க. 3 சுற்றுடைய முடிவில் மர்வா பாயிண்ட்ஸும் பாயிண்ட்ஸும் பெற்று 2 பேருமே ஈக்குவலான மார்க்ஸை பெற்றிருக்கிறீங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இதில் யார் வெற்றி அடைகிறா யார் தோல்வி அடைகிறா என்பதை பார்ப்பதற்கான நிகழ்ச்சி அல்ல. இதுவதாக நாம கற்றுக்கொள்வதற்கும் நம்மால் மற்றவர்கள் கற்றுக்கொள்வதற்குமான ஒரு நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியூடாக நமக்கு அதிகமாக தேடல் பிறக்க வேண்டும், அதிகமாக வாசிப்புகளை பிறக்க வேண்டும், நமக்கு திருமறையை அதிகமாக எடுத்து வாசிக்க வேண்டும் என்பதுதான் இந்த நிகழ்ச்சியுடைய முதல் நோக்கமாக இருக்கின்றது. இந்த நிகழ்ச்சியில வந்து அழகான முறையில் பதில் சொன்ன உங்கள் இருவருக்கும் ஜஸாக்கல்லாஹு கைர். இந்த நிகழ்ச்சி கலந்து கொண்டதற்காக உங்களுக்கு ஒரு சர்டிஃபிகேட் இருக்குது. அதேபோல் உங்களுக்கு தேடலுக்காக குர்ஆனை அதிகமாக தேடுவதற்கான ஒரு புத்தகமும் இருக்குது. இது வந்து குயிக் ரிஃபரன்ஸ் கைடுன்னு சொல்லி திருமறையில் நபிமார்களை பற்றி அல்லாஹ் எங்கெங்க சொல்லியிருக்கிறான், ஆதம் நபியை பற்றி எந்தெந்த வசனத்தில் வருது, எல்லா நபிமார்களை பற்றி எந்தெந்த வசனத்தில் வருது, அதே போல் குர்ஆனில் எந்தெந்த மிருகத்தை பற்றி சொல்லியிருக்குது, எந்தெந்த இடத்த பற்றி சொல்லியிருக்குது, வானவர்களை பற்றி சொல்லியிருக்குதுன்னு சொல்லி அந்த பாயிண்ட்ஸ்களை உங்களுக்கு குயிக்காக படித்து கொள்வதற்கும் உங்களுக்கு ஏதாவது எஸ்ஏஎஸ்க்கு ஸ்கூல் தேவைகளுக்கு யூஸ் பண்ணி கொள்வதற்குமான ஒரு புத்தகத்தையும் வந்து நாங்கள் பரிசாக தரோம். இந்த நிகழ்ச்சியில் நீங்களும் கலந்து கொள்ள விரும்பினால் கீழே உள்ள வாட்ஸ்அப் இலக்கத்துக்கு உங்களுடைய பேர், முகவரி, அட்ரஸை அனுப்பி வையுங்கள். இது முற்றுமுழுதாக நாங்கள் கற்பதற்கும் நம்மால் பிறர் கற்றுக்கொள்வதற்குமான நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சி நீங்களும் கலந்து கொண்டு உங்களுடைய ஒருவர் ஒரு விடயத்தை கற்றுக்கொண்டாலும் அதனுடைய நன்மை உங்களுக்கு ஏராளமாக கிடைக்கும். தேடல் வளரட்டும், தெளிவு பிறக்கட்டும், அறிவால் இணைவோம், அறத்தால் உயர்வோம். இது இஸ்லாம் ஐக்கியம். கற்போம், கற்பிப்போம். சீசன் 1.